the change generation. We are the change generation. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிமேன் மன்னா ஊழியத்தின் மூலமாக இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு நம்மளுக்கு உதவி செய்த ஜோஷ்வா டிவி நிறுவனத்தாருக்கும் தேவாதி தேவனுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம மகிமேன் மன்னா ஊழியத்தின் வாயிலாக நாம் விசேஷித்தவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம கேட்டுட்டு வரோம். உங்களுக்கு எல்லோரும் கேட்குற உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் பரிதானம் வாங்குவது நல்லதா அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்றைக்கி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. பரிதானம்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பரிதானம் அப்படிங்கிறது என்னது? நம்மளுடைய சம்பளத்திற்கு மேலான பணம், கிம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக சம்பளத்திற்கு மேலாக மற்றவர்களும் லஞ்சம் வாங்குவது, இந்த மாதிரி பணங்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் இந்த செய்தியின் வாயிலாக நாம் ஒவ்வொருவரிடம் என்னென்ன பேசப் போகிறார் என்பதை நாம் சற்று நிதானித்தவர்களாக இருப்போமா? இப்போ சற்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் தொடங்குவோம். அன்புள்ள ஏசப்பா, ஸ்தோத்திரமப்பா, இந்த வேலையை தந்ததற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் இப்போது ஆண்டவரே பரிதானம் வாங்குவது நல்லதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷத்த கிருபையை கொடுங்க ராஜா. இது நல்லதா கெட்டதா என்பதை அவர்கள் புரிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்க கிருபையை தாங்க ராஜா. எங்களோடு இடைப்படுங்க. நீங்கள் தாமே வழி நடத்துவதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவிற்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் நம்ம இப்போ 7வது மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு இப்போ 6 மாதங்கள் முழுவதும் என்னது கண்ணின் மணியைப் போல காத்த கர்த்தருக்கு நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அடுத்தால பார்த்திங்கன்னா, இந்த பரிதானம் வாங்குவது நல்லதா அப்படின்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராக இருக்கிறது. இப்போ ஒரு வேர் இருக்குது அப்படின்னா அந்த வேர் என்ன செய்யும், நல்ல படர்ந்து மண்ணிலேருந்து இது என்ன செய்யும், நம்மளுக்கு படர்ந்து ஒரு விருட்சம் போல் இருக்கும். அது பண ஆசை ஒரு வேராக இருக்குன்னா அந்த வேர் எல்லா இடமும் பரவி என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு கிளையை கொடுத்து ஒரு மரத்தை போல் அது பெருகி வளரக்கூடியதாக, பெரிய மரம் போல் வளரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வேர்லேயே நாம் அந்த பண ஆசையை கிள்ளி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அது என்ன ஆகும், நமக்கு அந்த வேர் படர்ந்து வருவதற்கு சான்ஸே இல்லை. அது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த கனி தரக்கூடியதாக இருக்காது. அது நம்மளுக்கு கனி நல்ல கனியை கிடையாது, கெட்ட கனியை கொடுப்பது போல் அது. அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பண ஆசை நம்மளுக்கு என்ன ஆகுது, வேராக இருக்குது. அந்த வேரை நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணி ஊற்றி வளர்த்து அதை ஒரு செடியை போல் ஒரு மரத்தை போல் நாம் அதை என்ன செய்யக்கூடாது, வளர்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அடியிலே என்ன செய்ய வேண்டும், அதை வெட்டி எடுத்தவர்களாக நாம் அதை என்ன செய்ய வேண்டும், அந்த பண ஆசையை நம்ம தூண்டக்கூடிய விஷயங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கக்கூடாது. இதில் நான் ஒரு 2 பேரை பற்றி, இந்த பைபிளில் உள்ள 2 பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க, ஆனால் ஒரு 2 பேரை மாத்திரம் என்ன செய்கிறேன் குறிப்பிட்றேன். ஒன்று பண ஆசையினால் என்ன ஆச்சுது அவருக்கு, அப்புறம் இன்னொன்று என்னது, பண ஆசையினால் அவரும் என்ன ஆனார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த தியானத்தில் எடுத்துக்கொள்ள போயிடும். இப்போ பாருங்கள், லஞ்சம் வாங்குவது தவறு, அதுதான் தெரியும் பண ஆசை அப்படின்னாலே. இப்போ நம்மளுக்கு வேலை செய்கிற ஒரு இடத்துல நம்மளுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அப்போ அந்த வேலை செய்கின்ற இடத்தில் நாம் கொடுக்கின்ற சம்பளத்தை காட்டிலும் அதிகமான சம்பளத்தை எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தோன்னா அதுக்கும் பணம் கிடைக்க தான் செய்யும். ஆனால் அதை விட்டுட்டு
எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வேலையை செய்து கொடுத்தோம் அப்படின்னா வெளியாட்கள் மக்களிடம் என்ன செய்கிறது, பணத்தை வாங்குவது. அந்த வாங்கிறது வந்து ஆசீர்வாதமாக இருக்காது, நம்மளுக்கு என்னது அது சாபமாக எண்ணப்படும் அப்படின்றதான் வேதத்தில் குறிப்பிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளமே அதே போதும் அப்படின்னு தான் நாம் என்ன செய்யணும், போதுமென்ற மனதோடு இருக்கணுமே ஒழிஞ்சு நம்ம அதை காட்டிலும் என்னது அதிகமாக சம்பாதிச்சிடணும், இந்த உலகத்தில் எல்லாரையும் விட அதிகமாக சம்பாதியம் பண்ணி நல்ல பேர் புகழோட வாழணும்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக மற்றவர்களும் லஞ்சம் வாங்குபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அந்த லஞ்சம் வாங்கினா நம்மளுக்கு அது என்னாகும், நம்மளுடைய குடும்பத்திற்கே அது தலைமுறையாக சாபத்தை வருவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் இன்னொன்று பாருங்கள், யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொன்னோன்னா யூதாஸ் காரியத்து. எல்லாத்துக்கும் தெரியும் யூதாஸ் காரியத்து. ஏசப்பாவை தெரிஞ்சால் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், யூதாஸ் காரியத்து அப்படிங்கிற அந்த சீஷனை பற்றி தெரியாமல் இருப்பவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பாவை அறியாத உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏசப்பாவை காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு முத்தத்தால் என்ன செய்தான், ஏசப்பாவை காட்டி கொடுத்தார் இந்த யூதாஸ் காரியத்து என்கிற சீஷன். அவர் கூடவே சுற்றி திரிந்த 12 சீஷர்களில் ஒருவர் தான் இவர். தன் நண்பனைப் போல் அவரோடு இருந்து சாப்பிட்டு தூங்கி அவரோடு எல்லா இடமும் போய் அவர் செய்கின்ற அற்புதங்களை எல்லாம் எல்லார்ட்டையும் கண்கூடாக பார்த்துட்டு கடைசியில் நீ 30 வெள்ளிக்காசு நான் தாரோம், நீங்கள் என்ன செய், இயேசுவை எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு உன்னுடைய முத்தத்தால் காட்டி கொடுக்கணும்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார், இயேசுவை போல் அங்கே நிறைய முக சாயல் ஒன்று போல் இருக்கிறதுனால யார் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னொன்னே யூதாஸ் காரியத்தை வைத்து என்ன செய்தார்கள், கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை யூதாஸ் காரியத்தை பணயமாக கொண்டார்கள். இப்போது அதில் இந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்தார்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மத்தேயுவில் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, யூதாஸ் காரியத்து அவர் என்ன செய்தார் அப்படின்னா 30 வெள்ளிக்காசுக்காக ஏசப்பாவை காட்டி கொடுத்தார். அந்த 30 வெள்ளிக்காசை காட்டி கொடுத்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ பிடிச்சிட்டு போகும்போது என்ன செய்தார் அப்படின்னா, பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சிலுவையில் அடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இது சிலுவையில் அடிக்கிறதுக்காகங்கிறது யூதாஸ்கருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாதுன்னா, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை என்ன செய்கிறாரு, வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்கிட்டையும் மூப்பர்கள்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக இந்த யூதாஸ் காரியத்து அந்த இடத்துக்கு வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, உங்கள்கிட்ட கொடுத்ததான் இனிமேல் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னோடனே ஏசப்பாவுக்கு இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு தெரியாமல் செய்த தவறுக்காக என்ன செய்கிறான், மன்னிப்பு கேட்கக்கூட வந்தாலும் என்ன செய்ய முடியலை, மன்னிப்பு கேட்க முடியல. இது வந்து பிதாவினுடைய சித்தத்தினால தான் நடைபெறுது. அப்போது இவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னா, யூதாஸ் காரியத்தை அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து வேகமாக நான் ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டேன், அதனால் என்ன பிரயோஜனம் எனக்கு, இந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு ரொம்ப பெருசாக அந்த நேரம் தெரிஞ்சது, நான் காட்டி கொடுத்துட்டேன். ஆனால் இப்போது அவர் ஒரு தவறும் செய்யாத இயேசு என்ன செய்ய போகிறார், சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், அதுக்கு நான் காரணமாகணுமான்னு சொல்லிட்டு கொண்டுக்கிட்டு வந்து என்ன செய்கிறார், அந்த இடத்துல அந்த பணத்தை தூக்கி வீசி எறிஞ்சிடான். ஆனால் அதை யாரும் என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க, எடுக்க மாட்டேன்னா எடுத்து கடைசியில் என்ன செய்தாங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொடுத்துருக்காங்க. இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தில் அதில் கொண்டார்கள். ஐயா, இந்த பணத்தை கொண்டு போய் காணிக்கைக்கு என்ன செய்ய முடியாது, போட முடியாதுன்னு சொல்லிட்டு காணிக்கை பெட்டியில் போடாமல் அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த இடத்தில் குயவனுடைய இடத்தை என்ன செய்தார்கள், வாங்கி கொண்டார்கள். இது வந்து என்ன ஆச்சுது அப்படின்னா, இரத்த நிலம்னு பேர் வந்து அதுக்கப்புறம் எல்லாரையும் அடக்கம் பண்ணுகின்ற ஒரு இடமாகவே அது மாற்றப்பட்டது. அப்போ அந்த பணம் வந்து என்னாச்சுது, சபிக்கப்பட்ட பணமாக மாறிட்டு. அதே போல் யூதாஸ் காரியத்தை என்ன செய்தால், அந்த இடத்துல அந்த பணத்தை வாங்கிட்டு அதை தூரத்துக்கு எரிஞ்சிட்டு என்ன செய்தார், போய் நாண்டு கொண்டு இறந்து போனாராம். அப்போ அவருக்கு மன அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. அவரை காட்டி கொடுத்துட்டோமே, குற்றமே இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம காட்டி கொடுத்து பலியாக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையில் போய் நாண்டு கொண்டு என்ன செய்தான், இறந்து போனான்னு பார்க்குறோம். அப்போது அந்த பரிதானம், அந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு அந்த இடத்துல என்ன செய்தது, அவரை காட்டி கொடுக்கறதுக்கு முன்பாக பெரிதாக தெரிந்த அந்த 30 வெள்ளிக்காசு அவரை காட்டி கொடுத்த பிறகு அவரை சிலுவையில் எடுத்துகிட்டு கூட்டிக்கிட்டு போகும்போது அந்த வெள்ளிக்காசு என்ன ஆகுது, அவருக்கு பெரிதாக தெரியவில்லை, தான் செய்த தவறு பெரிதாக தெரிந்தது. அதற்கப்புறம் தான் என்ன செய்தார், அந்த பணத்தை தூரத்துக்கு போட்டுட்டு நாண்டு கொண்டு இறந்து போனான் மன வேதனையில். அப்போ அவருக்கு சமாதானம் இல்லை, அப்போ இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ அது சபிக்கப்பட்ட பணம். அந்த சபிக்கப்பட்ட பணத்தினால் தான் என்ன செய்யப்பட்டது, யூதாஸ் காரியத்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை. அது ஆசீர்வாதம் பணமானால் ஏன் யூதாஸ் காரியத்து இறந்து போக வேண்டும், அப்படியெல்லாம் இல்லை.
இது என்னது பிதாவின் சித்தம்தான். ஆனாலும் என்ன செய்யலை, அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தான் பிரியமானவர்களே. ஆனால் அவனால் முடியவில்லை. கடைசியில் என்ன செய்தான், ஆண்டு கொண்டு இறந்து போனான் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இதே இதில் தான் உபாகமம் 27, 25 என்ன சொல்லுது அப்படின்னா, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா என்னது, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படிக்கு பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். இப்போ குற்றமில்லாதவனை கொலை செய்தபடி பரிதானம் வாங்கினா யார், இதுதான் யூதாஸ் காரியத்தை தான் அதில் சொல்லியிருக்காங்க. அப்போது யூதாஸ் காரியத்து என்ன செய்கிறான், குற்றமே இல்லாத ஆட்டுக்குட்டியை பலிகாடாக பண்ணினதுனால அது சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சாபம்ங்கிறது பரிதானம் வாங்குகிற நமக்கு இது தேவையா, நம்ம எதற்காக நாம் சாபமாக்கப்பட வேண்டும். இப்போ இதே பாருங்கள், அதுக்கு அடுத்து இன்னொரு இது வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய்க்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருங்கள். எதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயரில் சொல்லியிருக்காங்க எச்சரிக்கையாக இருங்கள். எதுக்கு அப்படின்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எச்சரிக்கையாக இருக்கணுமா. எதற்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். என்ன செய்யணும், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. அப்போ இது பரிதானம் வாங்குவது என்கிறது என்னது, நம்மளுக்கு நாம தானே வாங்குகிறோம், நம்மளோட தானே அந்த சாபம் போகும் அப்படின்னா, இது என்னது, தேவனை விட்டு தூரமாக போகின்ற விஷயங்களில் முதலாவது ஒரு பாயிண்டாக இருக்குது. அப்போது தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் இந்த பரிதானம் வாங்கும்போது. அப்போ அந்த பரிதானம் வாங்கி தேவனை விட்டு தூரம் போக வேண்டும் என்றால் அதை எதற்காக நாம் வாங்க வேண்டும். அப்போ அதை வாங்காமல் இருந்து விடலாம். மாதிரி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கென்றால் இருக்கின்ற போதும் என்ற மனதுடனே இருக்கின்ற போது நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாமே. எதற்காக நாம் தேவையில்லாத பணத்தை வாங்கி கொண்டு யூதாஸ் காரியத்தை போல நாம் சபிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டிய அவசியமே இல்லையே. அப்புறமா பாருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லுது. நாம் என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரிதானம் வாங்குறதுல சும்மா லேசாக நிறைய வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒவ்வொரு வேலைக்கும் ஏதாவது ஒரு எழுதி வாங்கணும், இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில், இல்லை ஒரு தாலுகா ஆஃபீஸ், இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் என்ன செய்தாங்க, நிறைய பேர் போனோடனே நீ இவ்வளோ ரூபா கொடு, ஒரு பட்டா முடிக்கணும், ஒரு பத்திரம் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வேலை முடியணும் அப்படின்னா இவ்வளோ ரூபா தேவைப்படுது, நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு முடிச்சு தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரூபாய் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க, ரூபாய் இல்லாத அந்த ஏழை எளிய மக்கள் என்ன செய்வாங்க. அப்போ இதை நாம் என்ன செய்யணும், அதில் நிர்வாகத்தில் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அதை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். கடவுளுக்கு பயந்தவர்களாக செயல்பட வேண்டும். கடவுள் நமக்கு என்ன செய்வார், அதற்கு ஏற்ற பலனை நம்மளுக்கு தருவார்னு சொல்லிட்டு பயந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக அந்த பணியை செய்தவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம் அவர்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல நாம் யார் என்ன கொடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை, எனக்கு அந்த பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதில் அதிக கவனம் எடுத்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், பரிதானம் வாங்கிக்கிட்டே இருக்கோம், லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னா, பைபிளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் என்னது நற்செய்தி நூலில் பார்த்தீங்க அப்படின்னா, லூக்காவில் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் ஒரு ஆழமான ஒரு உண்மை சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா, எரிகோ பட்டணத்தின் வாயிலாக இயேசு நடந்து போகிறார். அந்த நடந்து போகும்போது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாகிய சகேயு என்னப்பட்ட மனுஷன். ஆயக்காரன் அப்படின்னா யார், வரி வசூல் செய்பவன். முன்னாடி காலத்தில் தான் ஆயக்காரன் போட்டிருக்கு. அவன் என்ன செய்வார், ரொம்ப ஐஸ்வர்யவான், நல்ல பணத்தில் செழுமையான செழிக்க பணம் உள்ள ஒரு ஐஸ்வர்யவான். அவர் என்ன செய்தாரோ, அந்த வழியாக அந்த எரிகோ பட்டண வழியாக ஏசப்பா நடந்து போகும்போது இந்த சகையுங்கிற மனிதன் மிகவும் குள்ளனாக இருந்ததுனால அவரை பார்க்க முடியலை. இப்போ ஒரு தலைவர் வர்றாங்க அப்படின்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும், எல்லாரும் போய் முன்னாடி நின்று அவரை வரவேற்கிறதுக்கு நிற்பாங்க. அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த கூட்டம் அதிகமான இடத்துல போய் நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த யாராவது கொஞ்சம் குறைந்த வயது உள்ளவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ போய் பார்க்க முடியாது. அந்த இடத்துல என்ன செய்யப்படும், பாதைகள் அடைப்படும், அந்த இடத்துல வழிகள் செவ்வையாக கிடைக்காது. ஆனால் அதே மாதிரி தான் இந்த சகையு என்கிற அந்த மனித நாயக்காரர் என்ன செய்யலாம், ஏசப்பா வர்றாங்க அந்த வழியாக அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவரை நான் என்ன செய்யணும், பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் என்ன செய்கிறான், பார்க்க
பார்க்கறதுக்கு கடந்து வர்றான். அவனுக்கு அதில் குள்ளமாக இருந்ததுனால அவரை பார்க்க முடியலை அந்த கூட்டத்துக்கு மத்தியில். உடனே அவன் என்ன செய்கிறான், அங்கே இருந்த ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி இயேசுவை காண வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கான். அந்த உட்கார்ந்த உடனே ஒரு இயேசுவை தான் பார்க்க போகிறான். ஆனால் இயேசுப்பா முதல்லையே சகையுங்க இருப்பான்னு தெரியுமோ என்னவோ தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அவரை பார்த்த உடனே சகைவோ சீக்கிரம் கீழே இறங்கிவான்னு சொல்கிறாரு. அப்போது நாம் இப்போது ஒருத்தரை பார்க்கணும், ஒரு தலைவரை பார்க்க போகணுன்னு சொன்னால் நம்மளை திடீர்னு நீ வா என் பக்கத்தில் வான்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு அப்படியே என்ன செய்யும், ஒரு பயம், நடுக்கம், ஒரு திகில், ஒரு ஆனந்தம் எல்லாம் வரும். அப்படி தானே? அதே மாதிரி தான் அந்த சகையும் என்ன செய்யப்பட்டா, பயந்து போய் நம்மளையா கீழே இருந்து நாம் எப்படி இறங்கி வர முடியும், நாம் எப்படி அவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகும்போது எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்களாம் முணுமுணுக்காங்க. இவன் என்னது பாவியாகிய மனுஷன், இவங்கிட்ட போய் சொல்கிறாரு, கூப்பிடுறாரு பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்காங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, சகைவு கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தான் நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய மனிதர்கள் நம்முடைய வீட்டில் தங்கணுன்னா நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தணும், வீடை க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்றதை இது பண்ணணும். அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஒரு சாதாரணமாக நம்முடைய குடும்பத்திலேருந்து ஒரு விருந்தாளியாக வந்தாலே, யாராவது வந்தாங்கன்னா குடும்பத்தினரே, நம்ம வீடெல்லாம் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து வைக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏசப்பாவே சொல்கிறாரு, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருக்கிற வேளையில் அவர் என்ன செய்தார், பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், மனசோட இறங்கி வர்றார். வரும்போது தான் நீ வந்த உடனே என்ன செய்யலை, அவருடைய அந்த சகையும் செய்த பாவம், அந்த ஆயக்காரன், அந்த வரி வசூல் செய்த பாவத்தில் எல்லாருக்கிட்டையும் என்ன செய்கிறான், பணத்தை வரி வசூல் செய்யும்போது எக்ஸ்ட்ரா நிறைய பணங்கள் வாங்கினதுனால அவருடைய மனது குற்றப்படுத்தப்பட்டதுனால ஏசப்பா கீழே இறங்கி வாங்கின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, கீழே ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் என்ன செய்கிறேன், யாரிடத்தால் அநியாயமாக பணம் வாங்கினதுண்டா நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னான். ஒரு தடவை இருந்ததில் நாளத்தனை என்ன செய்கிறேன், திரும்ப கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தான் ஏசப்பா சொல்கிறாங்க, அவனுக்கு 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மன்னிப்பு கேட்கும்போது தான் ரட்சிப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நாம் என்னென்ன தவறு செய்தாலும் அந்த இடத்துல விடுதலையை நாம் பெற வேண்டுமென்றால் ஆண்டவரிடத்தில் நாம் எந்த தவறுக்கும் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு, அதில் அழகான வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பை எப்படி சகையை பெற்றுக்கொண்டாரோ அதே போல் நாமும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் பரிதானம் வாங்குவது சபிப்பது. இப்போ பரிதானம் கண்களை குருடாக்கும் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ பரிதானம் நம்மளுக்கு என்ன செய்யுமா, திரும்ப வாங்கி என்ன செய்ய வேண்டுமா, அதை வாங்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுமா. அதே மாதிரி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். பாருங்கள், இப்போ அநியாயமாய் வாங்கின அந்த பணம் என்னது, அதிக வருமானத்தை காட்டிலும் கொஞ்சமாய் வந்த பணமே என்னது, உத்தமம்னு சொல்லியிருக்கு, நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த நல்லது, அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், பிடித்து கொண்டவர்களாக. பரிதானம் நான் வாங்க மாட்டேன், இனிமேல் ஏழை எளியவருக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம செய்கின்ற போது அவருடைய ஆசீர்வாதத்தில் அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்ய, நிரம்பி வழிகிறதாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பரிதானம் வாங்குவதற்கு நாம் தடை விதிக்க வேண்டும். நமக்கு நாமே என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல நாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை நாமளே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சரியா? இப்படியாக நாம் என்ன செய்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிறார் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பரிதானம் அப்படிங்கிறது லகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை நாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் மட்டுமே நம்மளுக்கு என்னது, தீர்வாக அமைகிறார். அவரிடமிருந்து வருகின்ற மன்னிப்பு மாத்திரமே நம்மளுக்கு என்ன செய்கிறது, ரட்சிப்பை தருகிறது, விடுதலையை தருகிறது, அதே போல் ஐஸ்வர்யத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாரம் வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு இந்த செய்தி ஜாஸ்வா டிவியில் வெளிவருது. நீங்கள் அனைவரும் கேட்டு பயனடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமேன். இந்த தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இது கூட ஒரு பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெபத்தொட்ட ஜெபகீதங்களில் 148வது பாடல் போட்டிருக்கு. இதில் ஒரு நிமிஷம்,
148வது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். நமக்காக ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? அவர் ரத்தம் சிந்திட்டார். நாம் அந்த இடத்துல இருக்கின்ற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கண்டிப்பாக பெற்றுக்கணும். அப்போ பரிதானம் வாங்க மாட்டேங்கிற அந்த இதை உறுதியாக இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் நாம் கடைப்பிடித்து வாங்கினோமானால் அதற்குரிய பாவ மன்னிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொண்டவர்களாக, அதற்கேற்ற விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக, உலகத்தில் உறுதியாய் வாழ்பவர்களாக நாம் வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு என்னது அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய சந்ததி எல்லாம் பெருகத்தக்கதான சபிக்கப்பட்ட சந்ததியாக இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பதற்கு தேவன் தாமே நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வார வாரம் அதை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.